வணக்கம், நான் டாக்டர் ஏஞ்சல், சந்தோஷ் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் பேசுகிறோம். பிசிஓட சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, பீரியட் சைக்கிள்லையும் ப்ளீடிங்லேயும் வந்து மாற்றம் வருங்க. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 months ஒன்ஸ் பீரியட்ஸ் வரும், சிலவங்களுக்கு 35 daysக்குள்ளாடி வரும், சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 daysக்குள்ளாடியே பீரியட்ஸ் வந்துடுங்க. ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ரெண்டாவது சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஹேர் க்ரோத்துங்க. ஃபேஸ் மட்டும் இல்லாமல் செஸ்ட்டுக்கு நடுவில், சின்னில், அப்பர் லிப்பில், அம்பிளிக்கல் ஏரியாவை சுற்றியும் ஹேர் வளரும். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால தாங்க ஹேர் திக்காகவும் டார்க்காகவும் வளரும். மூணாவது சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் இஷ்யூஸ் தாங்க. பிசிஓடி இருக்கிறவங்க சில பேர் வந்து ஒபிஸாகவும் இருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப லீனாகவும் இருப்பாங்கங்க. வெயிட் நார்மலாக இருந்தாலும் சில கண்டிஷனில் பிசிஓடி இருக்குங்க. நாலாவது சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக முகப்பொரு வருது, நார்மல் பிம்பிள்ஸ் மாதிரி இல்லாமல் சிஸ்டிக் ஆக்னெக் மாதிரி வரும். அது பெருசாகவும் இருக்கும், பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும், அது உடனேயும் உடையாதுங்க, போக ரொம்ப நாள் எடுக்கும். ஐந்தாவது சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் டிஸ்கலரேஷன், நெக்ல, அக்ல, எல்போ ரீஜன்ல பிளாக் பேச்சஸ் மாதிரி இருந்தா அது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. பிசிஓடி சிம்டம்ஸ்ல அது காமனுங்க. இதே மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.